இந்த திருவாசக கருத்தரங்கில் காலை நிகழ்வினுடைய நிறைவு பகுதியாக முதுபெரும் அறிஞர் பேராசிரியர் சோசோ மீனாட்சி சுந்தரம் அவர்களை சோசோமி சுந்தரம் என்று அவர்கள் குறிப்பிட்டுக் கொள்வார்கள். அந்த நிறைவு பகுதியில் நமக்கு குழைத்த சொல்மாலை, மணிவாசக பெருமானுடைய அன்பில் குழைத்து அவருடைய அனுபவத்தில் குழைத்து தந்த சொல்மாலையை அவர்கள் நம்மிடையே பேச இருக்கின்றார்கள். அவர்கள் நாடறிந்த உலகறிந்த திருவாசக செம்மல். மதுரையில் அவருடைய இல்லத்திற்கு பெயரே திருவாசகம். அவர்கள் அந்த திருவாசக இல்லம் அமைத்து அதற்கு கிரக பிரவேசம் செய்யும் பொழுது டாக்டர் சுப அண்ணாமலை அவர்கள் வீட்டிற்கு வந்தவுடனே அவரை பார்த்து சொன்னார்களாம், இத்தனை நாள் உங்களுக்குள் திருவாசகம் இருந்தது, இப்பொழுது நீங்கள் திருவாசகத்துக்குள் இருக்கிறீர்கள் என்று அத்தகைய பெருமை வாய்ந்த திருவாசகத்தை தம் சிந்தையிலே ஏற்றிருக்கக்கூடிய அப்பூதி அடிகளார் திருநாவுக்கரசை சிந்தையில் ஏற்றது போல திருவாசகத்தை சிந்தையிலே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய செம்மல் பேரறிஞர் நம்முடைய பேச வந்துள்ளார். இவர் கவியரசு கண்ணதாசன் அவருடைய நெருங்கிய நண்பர், அந்யோன்யமான நண்பர்கள். கவியரசு அவர்கள் இவரை குறிப்பிடும் பொழுதெல்லாம் இந்த சோசோ மீ சுந்தரம் என்பதற்கு அந்த சோசோ மீக்கு அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். கவியரசு சொல்லுக்கு சொல் மீறும் சுந்தரம் அவர்கள் ஒரு முறை பேசியதை, நேற்று பேசியதை இன்று பேசுவது கிடையாது. அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லுக்கு சொல் மீறக்கூடிய அருமையான கருத்துக்கள். நவில்தோறும் நூல் நயம் போலும் நாம் பயில்தோறும் நமக்கு பல்வேறு செய்திகளை எல்லாம் தரக்கூடிய அருமையான பேச்சு அவர்களுடைய பேச்சு. என்னடா இவ்வளவு நேரம் 12 ஆளுக்கு அவர்கள் வயறுகிறாளே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவளுடைய சொல் விருந்து செட்டிநாட்டினுடைய அறுசுவை விருந்தை விட நம்மளுக்கு செவிக்கு அவருடைய சொல் விருந்து இன்சுவையாக அமையும். எனவே அவர்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்ற அடியார் பெருமக்கள் சார்பில் அவர்களை கேட்டுக்கொண்டு, நீங்கள் குழைத்த சொல்மாலை அவர்கள் பல திருப்பணிகள் செய்கிறார்கள். இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் மதுரையினுடைய கம்பன் கழகத்தினுடைய பொருளாளர். அடுத்து 2013ஆம் ஆண்டு முதல் மதுரையில் திருவாசக கருத்தரங்கம் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செம்மல் இங்கே நம்முடைய பெங்களூருடைய முதல் கருத்தரங்கத்தில் நமக்கு உரையாற்றுவது இறைவன் நமக்கு அளித்த ஒரு பெரும் பேறு. எனவே ஐயா அவர்களுடைய உரையை நாம் ஆவலோடு கேட்க இருக்கின்றோம். ஐயா அவர்கள் உரை வழங்குவதற்கு முன்னால் அவர்களுக்கு சிறிய சிறப்பு செய்து விடுவோம். என்னம்மா பண்றீங்க? சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம், சிவா திருச்சிற்றம்பலம், சிவா. நம பார்வதி பதையே. சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி
கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முலைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிரங்கொண்ட மறை இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, மிக சிறப்பாக இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சாரதா அம்மையார் அவர்களே, மிகச் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய பெருமக்கள், ஆண்ட அரசு உளவார திருப்பணி குழுவினர், மரகத கூத்தன் அறக்கட்டளையினர், தமிழ் இலக்கிய பேரவையினர் ஆகிய பெருமக்களே, வந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, தாய்மார்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஒருத்தன் விருந்துக்கு போனான். நிறைய சாப்பாடு கிடைக்கும்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவன் விருந்துக்கு போனானா, முதல்ல அவனுக்கு நிறைய சக்கரை பொங்கல் போட்டாங்க. அவனுக்கு சுகர் கிடையாது, நல்லா சாப்பிட்டான், சக்கரை பொங்கல் சாப்பிட்டான். அப்புறம் என்னமோ வரப்போகுதுன்னாங்க, கல்கண்டு சாதம் வந்துச்சு. அதை விட ருசியாக இருந்தது, கல்கண்டு சாதம் சாப்பிட்டான். அப்புறம் என்ன வருது அப்படி பார்த்தான், இளநீர் பாயாசம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இளநீர் பாயாசம் எங்கள் ஊர் பக்கத்தில் அது ரொம்ப பிரபலம். இளநீர் பாயாசம் அவ்வளவு நிறைய வந்தது, எல்லாம் சாப்பிட்டான். இப்போ கொஞ்சம் இனிப்பாக இருக்குது, எல்லாம் இனிப்பாக இருக்குது. சக்கரை பொங்கல் இனிப்பு, கல்கண்டு சாதம் இனிப்பு, இளநீர் பாயாசம் இனிப்பு. இப்போ என்னமாவது கொஞ்சம் உரப்பாக வருமான்னு பார்த்தான். அங்கேருந்து சாம்பார் சாதம் வந்திருக்கு. புரியுதா புரியலையா? சிவசண்முகம் ஐயா பேசின பேச்சு ஆரம்பத்து சக்கரை பொங்கல், பாலராவாயன் ஐயா பேசின பேச்சு அருமையான கற்கண்டு சாதம். நம்ம திருத்தணி சுவாமிநாதன் ஐயா, அது என்னமோ தெரியல, திருமுறைக்கும் சாமிநாதனுக்கும் அவ்வளவு தொடர்பு. அது தருமபுரம் சாமிநாதனாயிருந்தாலும் சரி, திருத்தணி சாமிநாதனாயிருந்தாலும் சரி, ஐயாவுடைய பேச்சு இளநீர் பாயாசம். இப்பொழுது வந்திருப்பது சாம்பார் சாதம். ருசிக்குமா ருசிக்காதா? ஆமாம், 3 இனிப்பால போச்சு. இந்த சாம்பார் சாதத்துக்கு அவ்வளவு இனிப்பு தரக்கூடிய ஆற்றல் கிடையாது. அவங்கெல்லாம் முறையாக படித்தவங்க, நான் ஒன்றும் உருப்படியாக படித்த ஆள் இல்லை. நான் படித்ததெல்லாம் அக்கௌண்டன்சி, இன்கம் டேக்ஸ், காஸ்டிங், ஆடிட்டிங், மெர்கன்டைல் லா, இப்படியே வாழ்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 42 வருஷம் கல்லூரி பேராசிரியனாக இருந்து ஓட்டி, அதுக்கப்புறமா அந்த பாவம் தீர்றதுக்கு இப்போ திருமுறையில் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். 1934ன்னு ஒரு நினப்பு. செட்டி நாட்டில் பலவான்குடின்னு ஒரு ஊர், சின்ன கிராமம். குன்னக்குடி தெரியும், குன்னக்குடிக்கு பக்கத்தில் பலவான்குடி. அங்கே திருவாசக மன்றம். எப்போ? 1934 திருவாசக மன்றம். ஒரு சாமியார் அங்கே பொறுப்பு. அந்த சாமியார் அந்த மன்றத்தை கட்டி இழுத்து தினந்தோறும் காலையில் வர்றவங்கள்லாம் உட்கார்ந்து சிவபுராணம் படிப்பார்கள். அங்கே விழா காலை, அதாவது திருவாசக விழா. காலையில் 2 சொற்பொழிவு, மாலையில் 1 சொற்பொழிவும் 1 கச்சேரியும். அதான் 4. காலையில் சொற்பொழிவு யார் தெரியுமா? 1 பண்டிதமணி கதிரேச செட்டியார், தலைப்பு திருவாசகம். 2வது நாமு வேங்கடசாமி நாட்டார். நாட்டார் பேர் இங்கே வந்திருக்காரு. நாமு வேங்கடசாமி நாட்டார். அவருக்கு தலைப்பு என்ன தெரியுமா? அவருக்கு திருவாசகம்னா இவருக்கு மாணிக்க வாசகர். இந்த சாயங்காலம் கீயாப்பே விஸ்வநாதம். அவருக்கு தலைப்பு மாணிக்க வாசகரும் திருவாசகமும். ஐயா, வேற தலைப்பே கிடையாதா?
காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் திருவாசகம் மழை பெய்தது. அதை பார்த்த ஒரு புண்ணியவான் சொன்னார், நானும் மழையில நனைஞ்சிருக்கிறேன், இன்னைக்கு காலையில இருந்து மாலை வரை இப்படி ஒரு தேன் மழையில நனைஞ்சதில்லை. திருவாசகம் தேன் தானே? தேன் இலவுன்னு சொல்றீங்களே, தேன் இலவுன்னா தெரியுமா? ஹனிமூன் அதெல்லாம் கிடையாது. இனிமேல் நம்ம பேரனுக்கு பேரன் தேன் நிலவுக்கு 3க்கே போக போகிறேன், நினப்பில் வச்சுக்கிடுங்க. ராமலிங்க சுவாமிக்கு கல்யாணம் ஆச்சு. வள்ளற் பெருமான் அக்கா பொண்ணு கல்யாணம். முதல் இரவு அந்த பொண்ணு வந்து காலுக்கு கீழே உட்கார்ந்துருக்கு, இவர் மேலே உட்கார்ந்துருக்கார். அந்த காலத்தில் அப்படித்தான். பொண்ணு எங்கே உட்கார்ந்துருக்கான்? காலுக்கு கீழே தான் உட்கார்ந்துருக்கோம். இவர் என்ன ஆரம்பிக்கிறார் தெரியுமா? நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு. முதல் தலைப்பு சிவபுராணம் 95 வரி முடிஞ்சுது. 2ஆம் தலைப்பு கீர்த்தி திரு அகவல் முடிஞ்சுது. 3ஆம் தலைப்பு திரு அண்டப்பகுதி, 4 திருச்சதகம், மன்னிக்கணும், 4 போற்றி திரு அகவல், 5 திருச்சதகம், 6 நீத்தல் விண்ணப்பம், 7 திருவம்பாவை, 8 திரு அம்மானை. மட மடன்னு மடை திறந்த வெள்ளமா கொட்டுது. இன்னைக்கு சாயந்தரம் பொன் முத்துக்குமரன் திருவாசகம் நிறைய பாடணும் அப்படின்னு ஐயா ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கார். தேவாரம் முழுக்க காலையில் ஒலிச்சாச்சு, இனிமேல் திருவாசகம் நிறைய ஒலிக்கணும். அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன்? ராமலிங்க சுவாமி மனைவியை அக்கா பொண்ணு பக்கத்தில் வச்சு திருவாசகம் முழுக்க படிக்கிறாருங்க. முதல் முற்றோதல் செய்தவர் வள்ளலார். மனைவிக்கு பக்கத்திலே இருந்து தைரியமாக முழுவதும் முற்றோதல் செய்த வீரர் வள்ளலார். முடிஞ்சுதா? 658வது பாட்டு. அம்மையனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. திருவாசகம் முடிஞ்சுது, பொழுது விடிஞ்சுது. அவ்வளவுதான்மா கல்யாணம். கழுத்தில் தாலி கட்டினதை தவிர அந்த பொண்ணை தொடலை. ஆமா, இப்ப வள்ளலாருக்கு பெருமையா அந்த பொண்ணுக்கு பெருமையா? அந்த பொண்ணுக்கு தான் பெருமை. ஏன் தெரியுமா? வள்ளலார் 51 ஆண்டுகள் வாழ்ந்தார். 1823 பிறந்தவர். 1874 உடம்பை பிரித்து விட்டார் வள்ளற் பெருமான். 1874 தைப்பூசம். எத்தனை வருஷம்? 51 வருஷம். அது என்ன 51 வருஷம் ஒரு கணக்கு? அந்த காலத்தில் தமிழ் எழுத்து 51. அகர முதலென உரைசை 51 அக்கரமும். திருப்புகழ். திருவாசகம் எத்தனை தலைப்பு? 51 தலைப்பு. கந்தர் அனுபூதி எத்தனை பாட்டு? 51 பாட்டு. வள்ளலார் வாழ்ந்தது 51 ஆண்டுகள். திருவாசகம் கால் முளைத்து நடந்து வந்தால் அது வள்ளலாராக இருக்கும். அப்படி முக்கியமான செய்தி சொல்றேன். இவர் மறைகிறதுக்கு முன்னால அந்த பொண்ணு மறைந்து விட்டது. சொன்னவருக்கு முன்னால கேட்ட பொண்ணுக்கு மோட்சம் கிடைத்து விட்டது. இவர் என்ன தெரியுமா பண்ணார்? வள்ளலார் ஒரு துண்டு போர்த்தி இருப்பார், இந்த உச்சந்தலை தெரியாம. ஏன்னா அது பிரணவதேகம். அதை போட்டோவில் பிடிக்க முடியாது. அது வெப்பத்தால் எரியாது. அது தண்ணீரால் நனைக்கப்பட முடியாதது. அது காற்றினால் உலர்த்தப்படாதது. பிரணவதேகம். அது தெரியாம ஒரு துண்டு போர்த்தி இருப்பார், முழுக்க மூடி இருப்பார். அன்னைக்கு தான் அதை கலட்டுறார். இந்த துண்டை போர்த்தி அவளை அடக்கம் பண்ணுங்க. முதல்ல அந்த பொண்ணுக்கு மோட்சம் கிடைச்சிது. என்ன புரியுது? திருவாசகத்தை சொன்னவங்களை விட கேட்டவங்களுக்கு புண்ணியம் அதிகம். எதுக்கு சொல்ல வந்தேன் இவ்வளவுதும்? அன்னைக்கு தேன்மழை பலவான்குடியில தமிழ்நாட்டில் பெஞ்சது. புரியுதா? இன்னைக்கு கர்நாடகத்தில் சாரதா அம்மா புண்ணியத்தில் திருவாசக தேன்மழை காலையில் தொடங்கி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பெய்ய போகுது. பாதி மழை பெஞ்சிருச்சு, மீதி மழை பாக்கி இருக்கு.
எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னு கேட்டா, குழைத்த சொல் மாலை என்ற ஒரு தலைப்பு. நான் மற்றதுக்குள்ளையெல்லாம் போக விரும்பலை, ஏன்னா நேரம் கிடையாது இன்னைக்கு நமக்கு. ஆமாம், திருவாசகம் என்பது ஆண்களுக்கானதா பெண்களுக்கானதா? என்ன சார் குடும்பத்திலே குழப்பத்தை உண்டாக்குறீங்க? யாருக்கு சொல்லுங்க? மங்கையர் மல்கு மதுரை சேர்ந்த வகையறிவார் எம்பிரான் ஆவாரே. திருவாசகம் பூரா பெண்களுக்கானது. திருவம்பாவை யாரு பாடுறா? திருவம்மானை யாரு பாடுறது? திருப்பற்சுன்னம் ஆண்களா பாடுறாங்க, திருத்தெள்ளேனம் ஆண்களா பாடுறாங்க. அவ்வளதும் பெண்கள் விளையாட்டு. அப்ப மாணிக்க வாசகர் ஆனா பெண்ணா? என்ன சார் அடிமடியிலே கையை வச்சுட்டீங்க? மாணிக்க வாசகர் ஆனா பெண்ணா? வடிவத்தால் ஆண், மனதினால் பெண். யாராயிருந்தாலும் மனசளவிலே பெண்ணாக மாறினால் அன்றி இறைவனை அடைய முடியாது. அத்தனை பேரும். என் ஞானசம்பந்த சுவாமி பாட்டுல என்ன சொன்னாரு? பாட்டு உள்ளங்கவர் கள்வன். யாரு சொல்லுவா? அந்த ஆளு என் உள்ளத்தை திருடிக்கிட்டு போயிட்டாருன்னு யாரு சொல்லுவா? பொண்ணு தானையா சொல்லுவான். தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவெண் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல். அம்மா, அந்த ஆளு என் மனசை திருடிக்கிட்டு போயிட்டாரம்மா. புரியுதா? அத்தனை சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா தேனொடுவால் முறையாலே உணத்தருவன் மொய்பவளத்தொடு தரணம் துறையாரும் கடல் தோணி புறத்தீசன் துலங்கும் இளம் பிறையாளன் திருநாமம் எனக்கு ஒரு கால் பேசாயே. அவன் திருநாமத்தை சொல்லு, உனக்கு பாலுந்தேனும் தர்றேன் அப்படின்னு யாரு சொல்லுவா? பொண்ணுதானையா சொல்லுவான். பறக்கும் என் கிள்ளைகால் பாடும் எம் பூவைகால் அரக்கன் என்னத்தகும் அடிகள் ஆரூரரை மறக்க இல்லாமையும் வளைகள் நில்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்த்த வல்லீர்களே. சுந்தரமூர்த்தி சுவாமி ஆண் பாடுற பாட்டா பெண் பாடுற பாட்டா? பெண் பாடுற பாட்டு. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகரிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே. அத்தனை பேரும் பெண்ணாக மாறி பாடியிருக்கிறார்கள். ஆணுக்கு நீங்க என்ன மன்னிச்சுக்கணும், ஆணுங்கிறதுக்கு அடிப்படையே ஆணவன் தான். ஆண் அவம், ஆண் அம்மா. பெண்ணுக்கு பெட்பு, பெண்ணுக்குரிய நம்பிக்கை, பெண்ணுக்குரிய பக்தி, பெண்ணுக்குரிய பணிவு, பெண்ணுக்குரிய அடக்கம், இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. பெண்ணுக்குரிய பக்தி, பெண்ணுக்குரிய வெட்கம், பெண்ணுக்குரிய நாணம், இதெல்லாம் இருந்தால் தான் கடவுள்கிட்ட போகலாம். மாணிக்க வாசக சாமி தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு பாடிய பாடல்தான் 658 அழுகை தமிழ். அதுக்கு என்ன பேரு? அழுகை தமிழ். அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். ஐயாதான் சொன்னார் அப்பவே. அழுது அடியடைந்த அன்பன். அழுது அழுது எங்க பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் விபூதியே பூச மாட்டாரு, ஆனா திருவாசகத்துக்கு உருகிடுவார். ஏன் ஐயா விபூதி பூச மாட்டேங்கிறீங்க? எனக்கு அவனுக்கு உள்ள உறவை நான் என்ன வெளியில காட்டுறது? புரியுதா? நான் எனக்கு அவனுக்கு தனிப்பட்ட உறவு, இதை விபூதியை பூசவும் ஒரு ஆளை என் காலில் வந்து விழவும் வேண்டாம்ன்றுவார். அவர் அழகா சொல்லுவார், தமிழ்ல 6 தமிழ் சார், 3 தானே? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். பேசுனா இயல் தமிழ், பாடுனா இசைத்தமிழ், நடித்தால் நாடகத்தமிழ், மூவர் தேவாரம் சைவத்தமிழ், 4000 திவ்ய பிரபந்தம் வைணவத் தமிழ். எத்தனை ஆச்சு? 5 ஆச்சா? திருவாசகம் அழுகை தமிழ். அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சு, மாப்பிள்ளை அமெரிக்காவில் இருக்காருன்ட்டாங்க. இந்த பொண்ணு ராத்திரி பகல அமெரிக்கா 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 அமெரிக்கான்னுக்கிட்டே உட்கார்ந்துருக்கு. தெருவில் எவனாவது பேரிக்கா வித்தா கூட இவ காதல அமெரிக்கான்னு விழுகும்.
இந்த பொண்ணு அப்படி உட்கார்ந்து இருக்கு. கல்யாணம் ஆச்சு, தாலியை கட்டிட்டான், பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கான். இந்த பொண்ணு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கு. நம்மளை கூட்டிக்கிட்டு போறாரு, அமெரிக்காவுக்கு கூட்டிக்கிட்டு போறாரு. லாஸ் ஏஞ்சலிஸுக்கு போகணும், சான் பிரான்சிஸ்கோ போகணும், சியாட்டில் போகணும், அட்லாண்டா போகணும், வாஷிங்டன் போகணும். அப்புறம் விவேகானந்த சுவாமி பேசினாரே, சிக்காகோ போகணும் அப்படின்னு இப்படியே கற்பனையில் குளிச்சுக்கிட்டு இருக்கா. கண்ணை முழிச்சு பார்த்துதா, கல்யாணம் பண்ண புருஷனை காணாம், சாப்பிட வந்தவங்களை காணாம். என்னன்னு கேட்டா அவர் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வாஷிங்டன் டிசிக்கு போயிட்டாருன்ட்டாங்க. தாலி கட்டினது எனக்கு, ஏன்யா கூட்டிக்கிட்டு போனது எல்லாரையும்னா இது நியாயமா? அந்த பொண்ணு அழுவாளா அழமாட்டாளா? எல்லா அடியார்களையும் அழைத்து கொண்டு நீ வாடு சிதம்பரத்துக்கு போயிட்டு என்ன ஒரு பார்வை பார்த்து தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டியே சாமி, இது நியாயமா? அந்த பொண்ணு அழுத அழுகைதான் 658 திருவாசக தமிழ். ஆமாம், அந்த பொண்ணுக்கு தாலி கட்டினார்ல சிவபெருமான், மாணிக்க வாசகருக்கு தாலி கட்டினார். என்ன தாலி கட்டினா பேர் மாறும். இது வரைக்கும் அப்பா இனிஷியல், தாலி கட்டனா அவர் இன்சியல். இவருக்கு என்ன பேரு? திருவாத ஊரர். இப்ப சிவபெருமான் பார்த்தாரா, உன்னுடைய பாடல் நன்றாயிருக்கிறது, உனக்கு பெயர் மாணிக்க வாசகன். எப்ப பேரு கொடுத்தாரோ தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள். பழைய பேரு கெட்டு போச்சு சார், இந்த பேரு வந்துருச்சு. அப்பவே தாலி கட்டிவிட்டாரு. எப்போ திருவடி வச்சாரோ, இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் அமெரிக்காவுக்கு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போன மாதிரி இருந்தவங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு என்னை மட்டும் விட்டுட்டியே. திருவாசகம் பூரா என்ன தெரியுமா? 2 கருத்துக்கள். ஒன்று, என்னை விட்டுறாதே, நான் கடைசியா நிற்கிறேன். எல்லா மாடும் நல்ல மாடு உள்ள போயிடுச்சு, நான் நொண்டி மாடு கடைசியா நிற்கிறேன். என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே, நீ விட்டா வேற எனக்கு நாதி கிடையாது. இது ஒன்று. இன்னொன்று என்ன தெரியுமா? கடவுளே, என்னை அறியா பருவத்தில் வந்து தாலியை கட்டிவிட்டு அறிஞ்ச பருவத்தில் காணாமல் போயிட்டேன். இதுதான் இந்த சிவபெருமான் பண்ற வேலை. நீங்க சும்மா இருந்தா விட மாட்டாரு. அங்கிருந்து வந்து உங்களுக்கு என்னத்தையாவது சொல்லி கிளப்பி விட்டுருவாரு. நீங்க பாட ஆரம்பிச்சா அவர் ஓடி போயிடுவார். இன்னும் கொஞ்சம் நேரம் பாடு. என்னை அறியா பருவத்து என்னை மனம் புரிந்தான், என்னை அறிந்த பருவத்தே தன்னை அறிய விரும்பான். வள்ளலார் பாடுறாரு. திருவருட்பா இஸ் தி 19th century edition ஆஃப் திருவாசகம். திருவாசகத்தின் 19ஆம் நூற்றாண்டு பதிப்புக்கு பெயர்தான் திருவருட்பா. அப்படியே வாங்கிக்கிட்டு பாடுறாரு. அப்போ திருவாசகம் யாருக்கு? மாணிக்க வாசகர் யாரு? ஒரு பொண்ணு, மனசளவிலே பொண்ணு. அதனால தான் பெண்ணாக மாறி பெண்களுக்குரிய விளையாட்டு. நமக்கு சாமி கும்பிடுறது விளையாட்ட போச்சு, அவருக்கு விளையாட்டு கூட சாமி கும்பிடுறதா மாறி போச்சு. நமக்கு அவருக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? விளையாட்டுல கூட அவனை பாடி ஆடு, அவன் புகழை பாடு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும். இதுதான் அவர். இந்த எண்ணையும் இந்த இருக்கு பாருங்க, அங்கங்க பார்க்கலாம். நான் ஒன்றுக்கும் பத்தாத ஆடு, நான் ஒன்றத்துக்கு லாயக்கில்லாத ஆடு, என்னை வந்து ஆட்கொண்டியே அப்பா, ஆட்கொண்டுட்டு பாதியில் விட்டுட்டியே. என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே. நான் கடைசியாக நிற்கிறேன். தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய். விடுதி கண்டாய்னு என்னை விட்டுறாதேன், என்னை விட்டுறாதே. இந்த அழுகை தமிழுக்கு பெயர்தான் திருவாசகம். மதுரைக்கு வந்திருக்கீங்களா? யார் யாரெல்லாம் மதுரைக்கு வந்திருக்கீங்க கையை தூக்குங்க. நல்ல வேலை, அங்கே பாருங்க 2 கையையும் தூக்குறாரு ஒருத்தர். நல்ல வேலை, கடவுள் 3 கை கொடுக்காம விட்டேன். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில். மீனாட்சி அம்மன் கோயில் வந்து தாமரை மொட்டு மாதிரி, சுற்றி வர தாமரை இதழ்கள். முதல் வீதிக்கு பேர் தெரியுமா? இந்த அதாவது கோயிலுக்குள்ள மதிலுக்கு உள்ள இருக்கிற வீதி. மதுரை மதிலுக்கு பேர் தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதிலுக்கு என்ன பேரு? கபாலி மதில்னு பேர். வீடலாலவாயிலாய் விழுமியார்கள் நின்களல் பாடலாலவாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலாலவாயிலாய் கபாலி நீழ்கடிமதில்.
கபாலி நீள் கடிமதில் கூடலால வாயிலாய் குழாயதென்ன கொள்கையே. முதல் வீதிக்கு என்ன பேரு? ஆடி வீதி. அம்பாள் ஆடி மாசம் உற்சவத்தில் அங்கதான் வருவான். பீட்டர் ரோஸ் பண்ணி போட்ட அந்த தங்கத்தினால் ஆகிய 165 வைரங்கள் பதிக்கப்பட்ட அந்த திருவடிகளை அணிந்து 8ஆம் திருவிழா அன்னைக்கு தங்க குதிரை வாகனத்தில் மீனாட்சி பவனி வர்றது ஆடி வீதி. முதல் வீதிக்கு என்ன பேரு? ஆடி வீதி. நல்லது, நல்லா கேட்குறீங்க, சந்தோஷம். ரெண்டாவது, இந்த கோபுரத்துக்கு வெளியில அந்த வீதிக்கு என்ன பேரு? சித்திர வீதி. ஆடி வீதிக்கு அப்புறம் சித்திர வீதி. அது தாண்டி இன்னும் கொஞ்ச தூரம் தாண்டி போனால் ஊடால 2 வீதி, அதுவும் தாண்டி போனால் மாசி வீதி. மாசி மாதம் திருவிழாவுக்கு சாமி வந்தது மாசி வீதி. இந்த மாசி வீதிக்கு முன்னால ஆவணி மூல வீதின்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், அதுக்கு பேர் ஆடி வீதி. அடுத்தது சித்திர வீதி, அடுத்தது ஆவணி வீதியாத்தானே இருக்கணும். எங்கே மூலம் வந்துச்சு? எங்க பேர் அப்படித்தானே வைக்கணும், ஆவணி வீதின்னு வைக்கணும். அதுக்கு என்ன பேரு? ஆவணி மூல வீதி. அப்புறம் மாரட்டு வீதி, அப்புறம் மாசி வீதி, வெளி வீதி, அதெல்லாம் அக இதழ் புற இதழ். சரி, அந்த வீதிக்கு என்ன பேரு? ஆவணி. அந்த ஆவணி மூல வீதிக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு? ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய சிவபெருமானை குதிரை வாகனத்தில் வரச் செய்து காட்சி கொடுத்தது ஆவணி மூல வீதி. அவர் என்னைக்கு வந்தாரு? குதிரையெல்லாம் ஓட்டிக்கிட்டு வந்தார்ல, 1000 குதிரை. ஒரு குதிரையில் இவர் கம்பீரமா உட்கார்ந்து இருக்காரு. சிவபெருமான் சிவப்பா கருப்பா? அருமையான சிவப்பு. செந்தழல் பிளம்பன்ன மேனி, செந்தாமரை காடனைய மேனி, எல்லாம் திருவாசகம். செக்கச்சவேல்னு திருமேனி. ஆமா, அவரு சட்டை போட்டிருந்தாராம், ட்ரௌசர் போட்டிருந்தாராம், அது முழங்காலுக்கு கீழே தொங்குமா. நம்ம பிரதமர் போட்டிருக்காருல்ல, நம்ம நரேந்திர மோடி ஐயா, இது வரைக்கும் அதுக்கு என்ன பேரு? ஷெர்வானியா என்னமோ சொல்றாங்க, நமக்கு தெரியல. இந்த முழங்காலுக்கு கீழே தொங்கும். அப்படி ஒரு கீழ் ஆடை அணிந்து சிவபெருமான் வந்தாராம். எங்க சார் சொல்லி இருக்கு? ஒரு மாதிரியா பார்க்கறாங்க. அதுக்கு குப்பாயம்னு பேர். இந்த தபஸ்விகள் முனிவர்கள் முழங்காலுக்கு கீழே அணியக்கூடிய ஆடைக்கு குப்பாயம்னு பேர். ஆவணி மூலத்தன்னைக்கு வந்ததுனால அந்த வீதிக்கு மட்டும் ஆவணி மூல வீதின்னு பேர். ஏன் மற்ற வீதியெல்லாம் ரிஷப வாகனத்தில் பெருமானை பார்த்த பொழுது நெஜ குதிரை வாகனத்தில் பார்த்தது ஆவணி மூல வீதி, அதனாலே அதுக்கு ஆவணி மூல வீதி. ஆமாம், சிவபெருமான குதிரை வாகனத்தில் பார்த்தா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு அதானே சொல்றான், என்ன கிடைக்கும் சார்? திருவாச கருத்தரங்கத்துக்கு வந்தா என்ன கிடைக்கும்? அது மாதிரி என்ன கிடைக்கும்? சிவபெருமானை அப்படி குதிரை வாகனத்தில் பார்த்தா என்ன கிடைக்கும்? குதிரையின் மேல் வந்திடுமேல் குடிகேடு கண்டீர், மதுரையார் மன்னன் மறுபிறப்பு ஓட மறித்திடுமே. ஐயோ, இந்த பாண்டிய ராஜா சிவபெருமான குதிரையில பார்த்துட்டான், இனிமே இவனுக்கு அடுத்த ஜென்மம் கிடையாது. அட பரவாயில்லையே, குதிரையில வந்தா என்ன கிடைக்கும்? அதை பார்த்தவனுக்கு அடுத்த ஜென்மம் வராது. புண்ணியம் தானே. எங்க மீனாட்சி கோயில்ல சொக்கலிங்க பெருமான் சந்நிதி. சொக்கலிங்க பெருமானுக்கு முன்னால கும்பிட்டுக்கிட்டு நின்னேன். ஒரு ஆளு எனக்கு முன்னால நிற்கிறான். நின்று பெருமானோட பேசுறான். கோயிலுக்கு போனா என்ன செய்யணும்? கடவுளோட பேசணும். ஊர்க்கதையெல்லாம் பேசக்கூடாது. யாரோட பேசணும்? என்னால் அறியா பதந்தந்தாய் யானது அறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யாரென்பேன் அப்படின்னு அவங்க கூட பேசணும். அதான் புண்ணியம். கஷ்டம் வந்தா மனுஷங்கிட்ட சொல்லப்படாது. கேட்டுட்டு வேணும்டா இவனுக்குன்ட்டு போயிடுவேன். சிவபெருமான்கிட்ட போய் சொல்லுங்க, தீர்த்து வைக்கப்படும். கம்பீரம். இவர் பேசுறாரு. யாரு கூட? சொக்கலிங்க பெருமான் கூட பேசுறாரு. என்ன பேசுறாரு? சிவபெருமானே, நான் போன பிறவியில உன்னை கும்பிடலை, மன்னிச்சுக்கோ. அடுத்த பிறவியிலையும் கும்பிட மாட்டேன், அதுக்கும் சேர்த்து மன்னிச்சுக்கோ.
கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒன்றும் புரியலை. வெளியில் வந்தவனையோ என்னையா சொல்கிற, போன பிறவியில் கும்பிடலேன்னியே, அது உனக்கு எப்படி தெரியும்? போன பிறவியில் கும்பிடலேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவனை கும்பிட்டா பிறவி வந்திருக்காதுல்ல. நான் போன பிறவி பூரா அவனை கும்பிடலையே, அதனால தானையா இப்போ இந்த பிறவி வந்துருச்சு. ஓ அப்படியா, நீ கெட்டிக்காரன் தான். ஆமாம், அடுத்த பிறவியில் கும்பிட மாட்டேன்னியே, அது எப்படி? இப்போ கும்பிடுறன்ல, இனிமே பிறவி வராதில்ல, வந்தா தானையா அங்கே கும்பிட. திருவாசக கருத்தரங்கத்துக்கு வந்தாச்சுன்னா அடுத்த பிறவி கிடையாது. கண்ணீர் விட்டு திருவாசகத்தை பாடுங்கள். நம்ம சண்முகம் ஐயா பேசின போது எனக்கு கை காலெல்லாம் ஆடிடுச்சு. ஏன்? நரகத்தை கொண்டாந்து எதிர்த்தாப்புல நிறுத்திவிட்டார். நிறுத்தினாரா இல்லையா? என்ன, ஒரு தூண் இருக்குமா, நெருப்பு தூணா, போய் கட்டி பிடியும்பானா. ஐயோ எப்படி இருக்கும்? இருப்பு சட்டியில் போட்டு வதக்குவானா, செக்கில் உள்ள திணிப்பானா. ஐயா ஐயா, 3 ராத்திரிக்கு தூக்கம் வராது ஐயா. உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், திருவாசகம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, 21 தலைமுறைக்கும் நரகம் கிடையாது. எங்க சொல்லியிருக்கு? மூவேள் சுற்றம் முரண்ணுறு நரகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி. நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி. கவலையே படாதீங்க, எவனுக்கும் பயப்பட வேண்டாம். கையை தூக்கி எறிங்க. யமதர்மராஜா நம்மள்கிட்ட வந்து கையை கட்டிக்கிட்டு நிற்பான். கவலையே படாதீங்க. மாணிக்கவாசக சுவாமியை ரொம்ப அனுபவித்தவர் திருநாவுக்கரசர் ஐயா. பாலராமாயணன் ஐயா ஒரு ஆராய்ச்சி நடத்தி அப்படியே அவங்க அப்பா திரும்ப வந்து பேசினாப்புல புண்ணியவான் பேசிட்டு போயிட்டார். மாணிக்கவாசகர் காலம் என்னன்னு சொன்னார்? 4ஆம் நூற்றாண்டு. நம்மளாம் அந்த கட்சி சாமி, அதே கட்சி. ஏன் தெரியுமா? இந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமி இவங்கள்லாம் முறைப்படி ஒழுங்காக பாடுவாங்க. அதுலேயும் ஞான சம்பந்த சுவாமி சிஸ்டமேட்டிக்காக பாடுவார். தமிழ் இயக்கத்தை நடத்தியவர். அவர் இல்லைன்னா இன்னைக்கு தேவாரம் கிடையாது, சிவபெருமான் கிடையாது, நம்ம மறந்துட்டு போயிருப்போம். நிலை நிறுத்தியவர் யாரு? தமிழ் ஆகரர்னு பேர். ஆகரம்னா உடம்பு, தமிழை உடம்பாக கொண்டவர். அதனாலே நம்முடைய பெருமக்கள் முருகப்பெருமானுடைய அம்சம் பெற்றவர் ஞான சம்பந்தர்னு சொன்னாங்க. மாலை அன்று அமன் ஈசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா காலகண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே. யாரு பாடுறா? அருணகிரிநாத சுவாமிகள். அதனால மாணிக்கவாசக சுவாமிகள் பின்னாலே வந்தவர். இந்த 3 பேரும், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இவங்களுக்கெல்லாம் காலத்தால் முற்பட்டவர். அந்த மாணிக்கவாசக சுவாமி இவங்கெல்லாம் முறையாக பாடுவாங்க. இப்போ ஞான சம்பந்தரை எடுத்துக்கிடுங்க. 8வது பாட்டில் ராவணன் வந்துடுவேன், 99%. 8வது பாட்டில் ராவணன் தலையை காட்டுவேன். 9வது பாட்டில் அண்ணாமலையார் வந்து நிற்பார். அடிமுடி காணா அண்ணாமலையார், அடிமுடி காட்டா அண்ணாமலையார். 10வது பாட்டில் சமணருக்கு ஒரு கொட்டு வச்சுப்பார். என்ன இல்லைன்னா நம்ம பிழைக்க முடியாது. 11வது பாட்டில் பலன் சொல்லுவார். சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். மாணிக்கவாசக சாமிக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு பாட்டு 50, ஒரு பதிகம் 50 பாட்டு, ஒரு பதிகம் 11 பாட்டு. எங்க பதிகம்னா 10 தானே, எப்படி 11 வரும்? அது அப்படித்தான் ஐயா. 1 3 பாட்டு, 1 2 பாட்டு வந்திருக்கா? தொண்டர்கள் தூசி செல்லி 2 பாட்டு. என்னங்க ஒரு ஒரு ஒழுங்கில்லாம பாடுறீங்க. ஒரு ஞானி சொன்னார், ஏன்பா கணவனை பிரிஞ்ச மனைவி கண்ணீர் விட்டு அழும் பொழுது சிஸ்டமேட்டிக்காக வாழுவா. என்னங்க, கடவுளை பிரிஞ்ச மனைவி இந்த ஆன்மா கண்ணீர் விட்டு அழும் பொழுது 10 பாட்டு பாடணும், 8 பாட்டு பாடணும். அவளுக்கு அதெல்லாம் கிடையாது.
மற்றவங்கள்லாம் நிம்மதியாக பாடினவங்க. இது அழுது 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 அடியடைந்த அன்பன். அதனால தான் மாணிக்க வாசகர் பெண்ணாக மாறினார்னு சொன்னேன். இங்கே சாரதா அம்மையார் என்ற ஒரு பெண் திருவாசகத்தின் வடிவமாக வந்து இன்னைக்கு திருவாசக கருத்தரங்கை நடத்துகின்றார்கள். அப்புறம் இன்னும் ஒரு 3 செய்தி சொல்லிவிடுறேன். இந்த கடிகாரம் அநியாயமாக ஓடுது. எனக்கு பிடிக்காதது இந்த கடிகாரம் தான். மாமா, மாணிக்க வாசகருக்கு கடவுள் நினைப்பு எப்போ வந்தது? நமக்கெல்லாம் காடு கூப்பிடும், வீடு விடை தரும், கடவுள் நினைப்பு கடைசியில் தான் வரும். நமக்கு அப்படித்தானே? மாணிக்க வாசக சாமிக்கு எப்போ வந்துச்சு? ஒரு 5 வயசுல வந்திருக்குமா? உருத்தெரியா காலத்தே உள்புகுந்தன் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே. உருத்தெரியா காலம். அப்பா வயிற்றிலிருந்து அம்மா வயிற்றுக்கு கரு பாஞ்சி ஆனா பெண்ணான்னு தெரியாத பொழுதே சிவபெருமான் வந்து தடுத்து ஆட்கொண்டாரா. எப்படி பாக்கியம் பாருங்க. என் தலைப்பு குலைத்த சொல் மாலை. அப்புறம் அம்மா தலைப்பை விட்டுட்டீங்கம்பாங்க. ஆமா, திருவாசகத்தில் திருவாசகம்ங்கிற சொல் எத்தனை இடத்துல வருது யோசிங்க. திருவாசகத்தில் திருவாசகம் அப்படிங்கிற சொல் எத்தனை இடத்துல வருது? என்னம்மா வரவே இல்லையா? வரலையா? எங்கேயாவது வருதா? வரலையா? பரவாயில்ல. சாரதா அம்மா, உங்களுக்கு வெற்றி. எங்கேயும் வராது. திருவாசகத்துக்கு மாணிக்க வாசகர் வச்ச பேர் என்ன? குலைத்த சொல் மாலை. குலைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி. போற்றி திரு அகவல் கடைசி புறம்பல எரித்த புராண போற்றி. பரம்பரம் ஜோதி பரனே போற்றி. அதுக்கு என்ன பேரு? குலைத்த சொல் மாலை. குலைத்தன்னா 2 அர்த்தம். ஒன்று திரிதல். இந்த சோறு குழஞ்சி போச்சும்ப, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோறு குழஞ்சி, ஏன்னா சோறு சோறா இல்லாமல் கொஞ்சம் திரிந்து விட்டது. சில பேர் சொல்லுவேன், வயசாகி போச்சு, குலைவான சாதம் தான் நல்லா இருக்கு. புரியுதா? மனசை குலைவிக்கும். நான் அந்த கருத்தில் தான் இப்போ எடுத்துக்கிறேன். மனசை குலைவிப்பது திருவாசகம். எத்தனை பேர் யார் யார் மனதை குலைவித்தது? அதான் என்னுடைய பேச்சு. இன்னைக்கு 4 செய்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். மிச்சம் கடவுள் திருவுள்ளம். செட்டிநாட்டு பக்கத்தில் உய்யக்கொண்டான் சிறுவயல் அப்படின்னு ஒரு ஊர், சின்ன கிராமம். ஒரு 200 குடும்பம் தான் அங்கே இருக்கும். எல்லா குடும்பமும் திருவாசகம் படிக்கும். அத்தனை பேருக்கும் திருவாசகம். காலையில் எந்திரிச்சா நமசிவாய வாழ்கிறேன். சரி, அங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷத்துக்கு முன்னால. குழந்தை இல்லை. 7-8 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. வசதி இருக்கு, பிள்ளை இல்லை. தண்ணிக்கு போகையிலே தடமறிக்க பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லைன்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. கல்வியை பெற்றவனுக்கு கற்றோன்னு பேரு, செல்வத்தை பெற்றவனுக்கு செல்வன்னு பேரு, பிள்ளையை பெற்றவனுக்குத்தான் பெற்றோன்னு பேர். மற்றவெல்லாம் பெறாதவனோ பெற்றோன்னு பேரு. பொன்னுடையரேனும் புகழுடையரேனும் மற்ற என்னுடையரேனும் உடையரோ இன்னடிசில் புக்களையும் தாமரைக்கை பூனாரும் செய்யவாய் மக்களை இங்கு இல்லாதவர் நலவன்பா. குழந்தை இல்லை. அந்த பெரியவர் என்ன சொல்லிவிட்டார்? நான் இன்னொரு தார என் மகனுக்கு கல்யாணம் பண்ணுறேன். தப்பு யார்கிட்ட இருந்தாலும் பொண்ணு தலையில தான் விடியும். அப்படி ஒரு காலம். என் பையனுக்கு இன்னொரு தாரம் கல்யாணம் பண்ணுறேன். அந்த பொண்ணு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு. வேற என்ன பண்ணுறது? பொண்ணுடைய அப்பா வந்துட்டாரு. என்னம்மா அழுதுகிட்டு இருக்கிற? இல்லை, இப்படி எங்கள் மாமியாரும் மாமனாரும் அவருக்கு வேற கல்யாணம் பேசுகிறாங்க. இவ்வளவுதானே, கவலைப்படாதே, புறப்படு. எங்கே? திருப்பெருந்துறைக்கு புறப்படு. திருப்பெருந்துறைக்கு என்ன பேரு? ஆவுடையார் கோயில். திருப்பெருந்துறைக்கு புறப்படு. 2 பேரும் புறப்பட்டாங்க. திருப்பெருந்துறையில ஆத்மநாத சுவாமி, சிவலிங்கம் கிடையாது.
ஆவடை மட்டும்தான் உண்டு. மேலே ஒரு மூடிய கவுத்திருப்பாங்க, அதுதான் வழிபாடு. நான் 1961 முதல்ல அங்கே போனேன். பிகாம் படிச்சுக்கிட்டு இருந்தபோது இந்த கோயில் அர்ச்சகர்கிட்ட பார்த்தேன். என்ன சாமி இங்கே சிவபெருமான் இல்லைங்கிறாங்களே, அவர் எங்கே போயிருக்காரு? நம்ம புத்தி, அவர் எங்கே போயிருக்காரு? அர்ச்சகர் ரொம்ப கெட்டிக்காரர், அவர் குதிரையை கொண்டுக்கிட்டு மதுரைக்கு போயிட்டார். அர்ச்சகரை பாராட்டணுமா இல்லையா? நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன் நன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெரும். ஆமாம், அது என்ன குதிரை பரி? குதிரையினால பரிதானே, அப்புறம் என்ன குதிரை பரி? நரியை குதிரை பரியாக்கி, அது என்ன அர்த்தம்? பரின்னா பெருசுன்னு அர்த்தம். பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறும் புலி தாக்குரின். யானை பெருசா இருந்தாலும் புலி தாக்குனா பயப்படும். பரின்னா பெருசு. சின்ன நரிய பெரிய குதிரை ஆக்கி விட்டியே அப்பா. நரியை குதிரை பரியாக்கி, அட கழுதைய குதிரை ஆக்கலாம். நம்மால் ஓவியம் தீட்டுவேன், குதிரைன்னு எழுதுவேன், இல்லாட்டி அது கழுத மாதிரி தெரியும். கழுதைய குதிரை ஆக்கலாம். இந்த மனுஷன் இவர் நிறைய பிடிச்சி குதிரையாக்கி விட்டாரு. அதான் இன்னொன்று தெரியுமா? நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும். அப்பர் சுவாமிகள் தேவாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திருப்பெருந்துறைக்கு போயாச்சு. அப்பாவும் பொண்ணும். அம்மா சந்நிதியில் உட்கார், மாணிக்க வாசக சுவாமியை கும்பிடு, ஆத்மநாதரை கும்பிடு. 21ஆம் தலைப்பு கோயில் மூத்த திருப்பதிகம் படி. உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. சிதம்பரங்கிற பேரு பின்னால வந்தது. தேவார காலத்தில் சிதம்பரம் எல்லாம் கிடையாது. கோயில் பொன்னம்பலம். நமக்கு கோயில் சிதம்பரம், வைஷ்ணவர்களுக்கு கோயில் ஸ்ரீரங்கம். எல்லாம் பொன்னம்பலம் பொன்னம்பலம் பொன்னம்பலம். அந்த பாட்டில் இப்போ அநேகமாக 7-8 பாட்டில் பொன்னம்பலம் வரும். 21ஆம் தலைப்பு கோயில் மூத்த திருப்பதிகத்தில். குன்னக்குடி அடிகளார் இதுக்கு முன்னால் இருந்தார்ல பெரியவர், தெய்வ சிகாமணி பரமாச்சாரிய சுவாமிகள். அவருக்கு இந்த பதிகம் ரொம்ப பிடிக்கும். தினம் இதை படிப்பார். அடுத்த பட்டமாக ஒரு சாமி இப்போ இருக்கவர் வந்தாரா, பொன்னம்பல அடிகளார்னு பேர் வச்சார். இதில் திருவாசகத்தில் உள்ள இந்த பொன்னம்பலம். நல்காது ஒளியான் நமக்கென்று உன் நாமம் பிதற்றி நல்காது ஒளியான் நமக்கு. கடவுள் நமக்கு அருள் பண்ணாமல் இருக்க மாட்டார். அந்த நம்பிக்கை வேணுமில்ல. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் போடா, கவலைப்படாம போடா. சிவபெருமானை கும்பிட்டு விட்டு எதுக்குடா பயப்படுற? நிம்மதியா போடா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். ஆட்டோ சஜஸ்டிவ் மெத்தட். அது மாதிரி நல்காது ஒளியான் நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்குளரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளாய் என்னை உடையானே. அப்பாவும் பொண்ணும் இந்த 21ஆம் தலைப்பு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. 40 நாள் ஒருவேளை சாப்பிடுறது, சந்நிதியில் உட்கார்றது, திருவாசகம் முழுக்க படிக்கிறது. இந்த 21ஆம் தலைப்பை பலமுறை படிக்கிறது. ஒன்றும் புரியலை. அன்னைக்கு முடியலை, ரொம்ப வெறுத்து போச்சு. கடவுள் அடையாளம் காட்ட மாட்டேங்கிறார். தூங்குறாங்களா? அப்பா கனவுல கடவுள் காட்சி கொடுக்கிறார். உன் தலைமாட்டில் 6 தண்டை வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போ. தண்டை என்பது ஆண்கள் அணியக்கூடியது. பெரிய கெட்டி தண்டைன்னு அதுக்கு பேர். தண்டை அணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையனை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தொடமணைந்து நின்றன்பு போல கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ. திருப்புகழ், திருச்செந்தூர். 6 தண்டை வச்சிருக்கேன். முழிச்சு பார்த்தா தலைமாட்டில் 6 தண்டை. அவருக்கு எப்படி இருக்கும்? கொண்டுகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. 1.5 வருஷத்தில் ஒரு ஆண் குழந்தை, 1 தண்டை.
அடுத்து 2 வருஷம் அடுத்த ஆண் குழந்தை, அடுத்த ஆண் குழந்தை, 6 ஆண் குழந்தை பிறந்தது. கேட்டது 1, கிடைச்சது 6. அதான் சிவபெருமான். மனுஷங்கிட்ட போய் 50,000 கேட்டா 50 ரூபா 5 நாளைக்கு அப்புறம் கொடுப்பேன். சிவபெருமான்கிட்ட கேட்டா அப்பவே கொடுப்பேன். பொண்ணு மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும், போகமும் இருக்கணும் திருவும் இருக்கணும். புரியுதா? மகால் பணம் மட்டும் இருந்து புண்ணியம் இல்லை, பணத்தை அனுபவிக்க தலையெழுத்து வேணும். எங்கள் ஊரில் ஒருத்தர் 4 காரு வச்சிருக்காரு. அவர் போகிற போது எல்லா காரும் ரிப்பேராக இருக்கும். அடுத்த வீட்டில் ஒருத்தன் காரே கிடையாது, ஃப்ரெண்டு வந்து தினம் ஓசி காரில் கூட்டிக்கிட்டு போகிறேன். அவனுக்கு போகம் இருக்கு, இவனுக்கு திரு இருக்கு. ரெண்டும் சேர்ந்தா தானுங்க அனுபவிக்கலாம். நம்ம வீட்டு வேலைக்காரன் 15 இட்லி சாப்பிட்றேன், நம்மளை டாக்டர் 2 கோதுமை தோசை சாப்பிடுன்ட்டாரு. புரியுதா? அது மாதிரி கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பார். 6 ஆண் குழந்தைங்க, வதன்னு பொம்பளை பிள்ளை, அப்புறம் 4 பொண்ணு, 6 ஆண், 10 பிள்ளை பிறந்தது. கேட்டது 1, 10. இந்த செய்தியை சென்னையில் ஒரு கூட்டத்தில் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் சொன்னேன். ஒரு அம்மையார் எந்திரிச்சாங்க. ஐயா, என்னமோ செய்ய போகிறாங்க, என்ன பேசுவாங்களோ தெரியும். என்ன? எங்க தாத்தா அந்த 6 பேர்ல ஒருத்தர். எப்படி இருக்கான்? திருவாசகம் அங்க போயிடுச்சு. நம்பி படியுங்கள், எல்லாம் தருங்கான், எல்லாம் தருங்கான். பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன், வருந்துயரம் தீர்க்கும் மருந்து. இந்த கோகலியை பற்றி ஒரு சண்டை வந்துச்சுல்ல சாமி, எனக்கு தெரிஞ்சது ஒன்று சொல்லிப்படுறேன். பாலராமாயணம்லாம் நிறைய படித்தவங்க, நான் அப்படியெல்லாம் படிக்காதவன். காமராஜர் சொல்லுவார், நான் படிக்காதவன். படிக்காதவன் இல்லை, படியாதவனும்பார். அது மாதிரி கோகலி ஒரு பேச்சு வந்துச்சுல்ல. கோகலின்னா எந்த ஊர்? திருவாவடுதுறையா திருப்பெருந்துறையா? நன்னி பெருந்துறையை, நன்னி பெருந்துறையை நம்மிடர்கள் போயகல எண்ணி எழு கோகலிக்கரசை பண்ணின் மொழியாளோடு உத்தர கோசமங்கை மன்னி கடியாதிருந்தவனை காண் வெண்பா. எப்படி? நன்னி பெருந்துறை வந்துருச்சு. அப்புறம் நன்னி பெருந்துறையை நம்மிடர்கள் போய் அகல எண்ணி எழு கோகலிக்கரசை. அப்போ பெருந்துறை வேற, கோகலி வேற. அப்புறம் பண்ணின் மொழியாளோடு உத்தர கோசமங்கை மன்னி களியாதிருந்தவனை காண். 3 ஊருதல வருது. முதல்ல பெருந்துறை, அப்புறம் கோகலி, அப்புறம் உத்தர கோசமங்கை. அப்படின்னா கோகலி என்பது திருவாவடுதுறை என்று நம்முடைய சிந்தனை. தண்டபாணி தேசிகர் ஐயா அருமையா பின்னால எழுதின உரையில கோகலி என்பது திரு ஆவடுதுறை அப்படின்னு எழுதுறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிவபெருமான கும்பிட்டா என்ன கிடைக்கும்? எல்லாம் தருங்கான். 4 செய்தி சொல்றேன்னு சொன்னேன். இப்போ ஒரு செய்தி சொல்லி இருக்கேன். வேகமா 2வது செய்திக்குள்ள ஓடுறேன். மகாத்மா காந்தி அடிகள். நான் நிறைய சொல்லி இருக்கிறேன், பல பேர் அதை கேட்டிருப்பாங்க. மகாத்மா காந்தி அடிகள். காந்திக்கும் திருவாசகத்துக்கும் சம்பந்தம் உண்டா? உண்டு. ராஜாஜிக்கும் திருவாசகத்துக்கும் சம்பந்தம் உண்டா? உண்டு. வினோபா பாவைக்கும் திருவாசகத்துக்கும் சம்பந்தம் உண்டா? உண்டு. அவங்கெல்லாம் ஆசைப்பட்டு படிச்சிருக்காங்க. நம்ம திருவாசகத்தை மாணிக்க வாசகர் பாடிய தமிழை அறியக்கூடிய நாம் தமிழில் உள்ள திருவாசகத்தை படிக்கணுமா வேண்டாமா? மகாத்மா காந்தி 1912 மகாத்மா காந்திக்கு அப்போ பேர் தெரியுமா? MK காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, வழக்கறிஞர். எங்கே? தென்னாப்பிரிக்காவில் ஜோகானஸ்பர்க் வழக்கறிஞர். ஒரு நாள் ஒரு ஆள் அங்கேருந்து வர்றான், உடம்பு பூரா ரத்த காயம், ஒரு துண்டை கக்கத்தில் வச்சுக்கிட்டு வர்றான். நீ யாரப்பா? ஆங்கிலத்தில் கேள்வி பதில். நீ யாரப்பா? நான் பாலசுந்தரம். இது என்ன உடம்பெல்லாம் ரத்த காயம்? நான் தமிழ்நாட்டிலிருந்து வேலைக்கு வந்த கூலிக்காரன். எங்க முதலாளி 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் வேலை வாங்குவாரு, 6 மணி நேரம் அடிப்பாரு.
என்னடா அநியாயமாக இருக்குது. அது சரி, ஏன் இந்த துண்டை தோளில் போடாமல் கக்கத்தில் வச்சிருக்கேன்? நான் அடிமை, துண்டை தோளில் போடக்கூடாது. போட்டால் என்ன ஆகும்? அடுத்தாப்புல துண்டு போடுறதுக்கு தோல் இருக்காது. அடப்பாவி, இது என்ன கழுத்தில் என்னமோ லைசன்ஸ் மாதிரி, நாய்க்கு லைசன்ஸ் மாதிரி எங்களுக்கு லைசன்ஸ், இது இல்லாமல் வெளியில் போகக்கூடாது. என்னடா பாவமாக இருக்குது. ஆமாம், இப்போ எதுக்கு வந்த? எங்கள் முதலாளி மேலே நீங்கள் கேஸ் போடணும். நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்ததா சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு 200க்கு மேற்பட்ட குடும்பங்கள், மயிலாடுதுறை, மாயூரம், மாயவரம்ங்கப்படாது. என்ன மாயிறதுக்கா வரம் கேட்போம் ஆண்டவன்கிட்ட போய்? மாயூரம் இல்லை மயிலாடுதுறை தமிழ். மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்கு தில்லையாடின்னு பேர். தில்லையாடியிலே முனிசாமி முதலியார்னு ஒருத்தர், அவர் தலைமையில் 200-300 குடும்பம் இங்கே வந்து கஷ்டப்படுறோம். நீங்கள் என்னுடைய கேஸை எடுத்துக்கணும். மகாத்மா காந்தி எடுத்துக்கிட்டார். 1 வருஷத்துக்குள்ளே ஜெயிச்சு காமிச்சுட்டார். யாருக்கு ஜெயிச்சுது? பாலசுந்தரத்துக்கு ஜெயிச்சுது. உடனே தமிழால் பூரா காந்தி காலில் போய் விழுந்துட்டாங்க. நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். எல்லாரும் மாட்டி நிற்கிறோம். பார்த்தார் ஒத்துழையாமை போர். காந்தி எழுதுகிறார், ஒத்துழையாமை போரை நான் பரீட்சித்து பார்த்து இது நல்லது என்று தீர்மானிக்க எனக்கு உதவி செய்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். காந்தி அடிகளும் தமிழகமும் காந்தி அடிகளும்னு சர்வோதயா இலக்கிய பண்ணையில் போட்ட புஸ்தகம், அதில் இருக்கு இந்த செய்தி. அவ்வளவுதான். 1 வருஷம் ஜெயிச்சாச்சு. எல்லாரும் வந்தாங்களா, ஒத்துழையாமை போர் ஆரம்பிச்சிட்டார். அடிப்பானா? வாங்கிக்கோ, உட்காரு, சும்மா அடிக்க மட்டும் அடிக்கட்டும், பதிலுக்கு அடிக்காது. அவன் என்ன பண்ணா, வெள்ளைக்காரன் அத்தனை பேரையும் தூக்கி ஜெயிலில் போட்டுவிட்டான். ஆட்சி பண்ணுறது ஆங்கிலேயர்கள், இவன் பூரா நம்ம தமிழ்நாட்டுக்காரன். காந்தியவும் ஜெயிலில் போட்டாச்சு. ஜெயில் எப்படி தெரியுமா? இன்னைக்கு ஜெயில் சௌக்கியமாக இருக்கு. அவன் 10 வருஷம் ஜெயிலில் இருந்து வர்ற பொழுது 25 கிலோ கூடி இருக்கு. அந்த காலம் அப்படி கிடையாது. சாப்பிட்றதுக்கான தட்டும் கழிவறைக்கான தட்டும் ஒன்று தான். எவ்வளவு கஷ்டம். எல்லோரும் தேசபக்தர் இந்த நாளில் எத்தனையோ சிறைவாசம் இனிதாய் காண்பார். சொல்லாலும் எழுத்தாலும் விளக்க ஒண்ணா துன்பமெல்லாம் சிறைவாசம் அந்த காலம். நாமக்கல்லார் பாடுறார். கஷ்டம். 3 பேர் ஒரே இடத்துல. யாரு 3 பேர்? மகாத்மா காந்தி, பாலசுந்தரம், ஒரு 13 வயசு பொண்ணு வள்ளியம்மை, தில்லையாடி வள்ளியம்மை. தாங்க முடியாத சோகம், கஷ்டம். அந்த பொண்ணால முடியல. சிறை, அடி, உடம்பு சரியில்லை. அந்த பொண்ணு சாக போகுது. பார்த்தா வெள்ளைக்காரன் 3 பேரையும் ரிலீஸ் பண்ணிவிட்டான். ஜெயிலில் செத்தா ப்ராப்ளம் ஆயிரும், வெளியே விட்டாச்சு. அந்த பொண்ணால் நடக்க முடியலை. இந்த துப்பட்டி இருக்கு பாருங்க, அதில் அதை போர்த்தி காந்தியும் பாலசுந்தரமும் அந்த பொண்ணை தோளில் தூக்கிக்கிட்டு காந்தியினுடைய ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்க. ஆசிரமத்தில் கொண்டாந்து படுக்க வச்சாச்சு. அந்த பொண்ணு மலங்க மலங்க பார்க்குது. காந்தி நிற்கிறார், பாலசுந்தரம், பல பேர் சுற்றி நிற்கிறாங்க. காந்திக்கு கண்ணீர் வருது. 13 வயசு இல்லை 14 வயசு, மலர்ந்தும் மலராத பருவம். சாகப்போகுது நம்மளால. அம்மா, உனக்கு ரொம்ப வருத்தமா? இந்த வயசுல சாக போறியே, உனக்கு ரொம்ப வருத்தமா? ஆமாம் காந்திஜி, எனக்கு வருத்தம். எதனால் வருத்தம்? 13 வயசுல அநியாயமா இறக்க போறமேன்னு வருத்தமா? இல்லை. அப்ப என்னம்மா வருத்தம்? கடவுள் எனக்கு 2 கண்களை கொடுத்தார், 2 காதுகளை கொடுத்தார், 2 கால்களை கொடுத்தார், 2 கைகளை கொடுத்தார், ஒரு உயிரைத்தானே கொடுத்தார், அதுதான் வருத்தம். என்னம்மா சொல்ற? ஒன்றும் புரியலையே. கடவுள் எனக்கு 2 உயிர்களை கொடுத்திருப்பாரே, ஆனால் உங்கள் ஒத்துழையாமை போருக்கு இன்னொரு உயிரையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்குமே. இந்த கைதட்டு யாருக்கு? தில்லையாடி வள்ளியம்மைக்கு. இப்போ நல்லா தட்டலாமா? சில பேர் யோசிக்கிறாங்க, கையை தட்டுவோமா வேண்டாமா? இந்த பாருங்க, இப்படி கையை தட்டினா ஹார்ட் அட்டாக்கே வராது. சில பேர் காலையில் மேலே மாடியில் நின்றுக்கிட்டு கையை தட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்லா தட்டணும், தட்டுனா ஹார்ட் அட்டாக் வராது. என்ன டாக்டருக்கு பொழப்பு போயிடும். போயிட்டு போகுதே.
எவ்வளவு டாக்டர்கள் நிறைய பொழைச்சிட்டாங்க. எப்போ? கொரோனாவில். நல்லா கையை தட்டலாம், கவலைப்படாதீங்க. இவருக்கு கண்ணீர் வருது. இந்த பொண்ணு, நீதாம்மா தமிழ் பொண்ணு, பள்ளியம்மை, உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன். காந்தியடிகள் குஜராத்துக்காரர். இப்பத்தான் முக்கியமான இடம். அப்படி பார்க்குது, பாலசுந்தரத்தை பார்க்குது. அண்ணா, என்னம்மா அந்த பாட்டை ஒரு தரம் சொல்லுங்க, கேட்டுட்டு இறந்து போகிறேன். என்ன தைரியம் பாருங்க, கேட்டுட்டு இறந்து போகிறேன், இந்த ஓசூருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இறந்து போகிறேன். நம்ம சொல்லுவோமா? வீட்டு வாசலில் பணம் போனால் கூட வீட்டை கழுவி விடுறான் யமதர்மராஜா, நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடப்படாது. எவ்வளவு பயப்படுவான். எவனுக்கும் பயப்படாதவன் எவனுக்கு பயப்படுவான். ஏன்னா அந்த ஆளு லஞ்சம் வாங்க மாட்டேன். வாங்கினா நம்மளும் கொடுத்துட்டான் பார்க்குறோம், அந்த கடங்காரன் வாங்க மாட்டேங்கிறேன். என்ன பண்ண சொல்கிறீங்க? நேரத்துக்கு வந்து நிற்பானா இல்லையா? இப்போ அண்ணா அந்த பாட்டை சொல்லுங்கள். ஒரு பாட்டை சொன்னார், கேட்டா சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் பார்த்தா, காந்தியடிகளை பார்த்தா, சிரிச்சபடிக்கு நின்று போச்சு. இறந்ததுக்கு அப்புறம் முகம் எப்படி இருக்கும் சார்? அதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? எப்படிமா இருக்கான்? சவக்கலைன்னு அதுக்கு பேர். யமனை கண்டு பயந்து போய் ஐயோ அப்பான்னு நிற்பானா. அதுக்கு என்ன பேரு? சவக்கலை. சில பேர் உயிரோடு இருக்கிற போதே அப்படித்தான் இருக்கிறேன். கஷ்டம். இவன் செத்தா எப்படி இருப்பானோ தெரியல. முகம் மலர்ந்து கிடக்குதுங்க. மும்மடங்கு பொழிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்களம்மா. கவிச்சக்கரவர்த்தி கம்பன் பாடுகிறான், ராவணேஸ்வரன் இறந்து கடந்த பொழுது முகம் மலர்ச்சியா இருந்துச்சான். ஏன்? ராமன் பேர் நிக்கிற வரைக்கும் என் பேர் நிற்கும், போங்கடா. அவ்வளவுதானே? ராமன் பேருங்க. ராவணை இல்லாம ராமாயணம் சொல்ல முடியுமா? முடியாதில்ல. மகிழ்ச்சியா கடந்தானா. அந்த பொண்ணு சிரிச்சபடிக்கு காந்திக்கு கண்ணீர் கொட்டுது. ஆமா, பாலசுந்தரம் எதுக்கு அந்த பாட்டை கேட்டா? பாலசுந்தரன் சொல்றாரு, சாகுற போது எந்த நினைப்போட சாகுறமோ அடுத்த பிறவி அந்த நினைப்போட எழலாம். ஐயா ஒன்று சொன்னாங்க, சங்காரம். இன்னைக்கு ராத்திரி தூங்குறோம் இல்ல, அது ஒரு சங்காரம். தூங்குறதுங்கிறது என்ன? சாகிறதுக்கு ரிகர்சல் பார்க்கறது. நம்ம தினம் ரிகர்சல் பார்க்கிறோம், ஒரு நாளைக்கு ஃபைனல் ஆயிடுது. உறங்கலும் விடித்தலும் போன்ற உண்மையின் மணிமேகலை. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விடிப்பது போலும் பிறப்பு. திருவள்ளுவர். தூங்குற பொழுது நல்ல சிந்தனையோட தூங்கணும். கண்டனூர்னு ஒரு ஊர், அங்கே ஒரு புண்ணியவான் ராத்திரி தூங்குற போது மல்லாக்க படுப்பார், கையை எப்படி வைப்பார், ஓம் நம சிவாய. அதுக்கு மேலே பேச மாட்டார், தூங்கிடுவார். ஒரு நாள் கேட்டேன், ஏன் யான்னு. ராத்திரிக்கு உயிர் தூக்கத்திலே போனா கடைசியா சொன்ன வார்த்தை ஓம் நம சிவாயன்னு இருக்கட்டுமே. யாருக்கு தெரியும்? தூங்கையில் வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலும் போச்சு. சரிதானே? கடைசி என்ன சொல்லிட்டு படுக்கணும்? ஓம் நம சிவாய. இரவினடை துகிடுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அறுமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே. திருப்புகழ். இந்த பிறவியில கடைசியில இந்த பாட்டை கேட்டா அடுத்த பிறவியில அந்த நினைப்போட எந்திரிக்கலாம். அதான் அந்த பாட்டை கேட்டுது. அப்படியா? பாலசுந்தரம் ஒன்று செய்யி, என்ன? அந்த பாட்டை எனக்கு இங்கிலீஷில் எழுதி கொடு. இப்போ நம்ம பையன் எழுதுறானா இல்லையா? டிரான்ஸ்லிட்டரேஷன். நான்னா NAN, உனக்குன்னா UNAKKU. அது மாதிரி ஆங்கிலத்தில் எழுதி கொடு. எழுதியாச்சு. இப்போ காந்தி கையில் அந்த பாட்டு வந்துருச்சு. காந்திக்கு ஆங்கிலம் தெரியும், படிக்கலாம், படிக்கிறார். முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து
சிவமாக்கியனை ஆண்ட அத்தனெனக் கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. நான் முத்தி நெறி அறியாமல், அதுக்கு என்ன பேரு? முத்தின்னு பேரா. ஏன் தெரியுமா? தென்னாடு முத்துடைத்தும்பா. தென்னாடு முத்துடைத்துன்னா இந்த கழுத்துல போடுற முத்துன்னு அர்த்தம் இல்லை. முத்தி மோட்சம். முத்து பக்குவமானா சிப்பியில இருந்து தானே வெளிப்படும். இந்த ஆன்மா பக்குவமானா உடம்ப கலட்டிக்கிட்டு தானே வெளிவரும். முத்து முத்தி, முத்து முத்தி ஞாபகம் வருதா? ரெண்டு ஒன்று. தென்னாடு முத்துடைத்துன்னா பாண்டிய நாட்டில் உள்ள திருத்தலங்களை கும்பிட்டா மோட்சம் கிடைக்கும்னு அர்த்தம். பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். சோறுன்னா என்ன அர்த்தம்? இப்போ 1:40 சாப்பிட போறோமே அதுவா? நல்ல வேலைடா, இவர் 1:40 முடிச்சிருவாரு. 1:40 சாப்பிட போறோமே அதுவா சோறு? இல்லை, சோறுன்னா மோட்சம். பாதகமே சோறு. சோழ வளநாடு சோறு உடைத்துன்னா சோழ வளநாடு மோட்சம் தரக்கூடிய திருத்தலங்களை உடையது. முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும்பன். வினையெல்லாம் ஓடி போச்சப்பா. சித்த மலம் அறிவித்து சிவம் ஆக்கி. ஆமா, சுந்தரமூர்த்தி சுவாமி ஏன் மாணிக்க வாசகரை பாடலை? என் கட்சி என்ன தெரியுமா? மாணிக்க வாசகர் அடியாரே இல்லை. சார், இதை சொல்றதுக்கா பெங்களூருக்கு வந்தீங்க? அநியாயம். ஆமாங்க, எழுதி கையெழுத்து போட்டு ஸ்டாம்ப் போட்டி கையெழுத்து போடுவேன். மாணிக்க வாசகர் அடியாரே இல்லை. அப்ப அவர் யாரு? சிவபெருமான். சிவபெருமான். ஏன்? ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர். சிவஞான முனிவர் எழுதுறாரு, ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர். ஆமா, 63 திருவீதி உலா வர்ற பொழுது மாணிக்க வாசகர் வருவாரா மாட்டாரா? வரமாட்டார். 63 அவர் சேர மாட்டார்ல. அப்ப அவர் எங்க வருவார்? நடராஜாவுக்கு பக்கத்துல வருவார். நடராஜாவுக்கு இடது பக்கம் யாரு? சிவகாமி. இந்த பாருங்க, வலது பக்கம் யாரு? மாணிக்க வாசகர். சிவகாமி சீக்வல் டு மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் சீக்வல் டு திருவாசகம். திருவாசகம் சீக்வல் டு நடராஜா. எங்க செட்டி நாட்டில் திருவாசகத்தை வச்சு கும்பிடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவாசகம் தாங்க சிவலிங்கம். 658 பாட்டு திருவாசகம். 658 பாட்டு. அதை வெள்ளி ஏட்டில் எழுதி தங்க முலாம் பூசி நட்டும் போல்ட்டும் போட்டு மாட்டி பூஜையே அதுக்குத்தான். நம்புறீங்களா நம்பலையா? இன்னைக்கும் இருக்கு அந்த ஏடு. இன்னைக்கும் பூஜை எதுக்கு? திருவாசகத்துக்கு. திருவாசகம் என்பது சிவம். மாணிக்க வாசகர் சிவம். முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி. ஓ, சொல்லிட்டாரே, சிவமாக்கி எனையாண்ட அத்தனெனக் கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அதுதான் அந்த சிறப்பு. அந்த காலம் 1942. ரங்கூன்னு ஒரு ஊர், இப்ப யாங்கூன். அப்ப பர்மா, இப்ப மியான்மார். பேரெல்லாம் மாத்தியாச்சு. அப்ப அதுக்கு பேரு பர்மா. இந்தியாவோட எல்லாம் ஒன்னா சேர்ந்து கிடந்துச்சு. தாய்லாந்து, பர்மா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை எல்லாம் சேர்த்து அகண்ட பாரதம். அந்த காலம். ஒரு செட்டியார் அங்க போனார். எல்லாம் இங்கிலீஷ்காரனுடைய ஆட்சி. அங்கே ஜப்பான்காரங்க உள்ள புகுந்துட்டாங்க பர்மாவில். வெள்ளைக்காரன் ஓடி போயிட்டான். வெள்ளைக்காரங்களுடைய நோட்டை வாங்கிக்கிட்டு ஜப்பான் நோட்டை கொடுத்துட்டாங்க, கரன்சி நோட்டை. இந்த செட்டியாருக்கு கடை வியாபாரம். பார்த்தார், இனிமே இங்கே பொழப்பு நடத்த முடியாது, தப்பிச்சு ஓடணும். கப்பல் கடைசி கப்பல்ன்ட்டான். இனிமே கல்கத்தாவுக்கு கப்பல் கிடையாது, நடந்துதான் போகணும். முடியாது. கடைசி கப்பல், நாளானைக்கு கப்பல். இவர் இன்னைக்கு ரங்கூனுக்கு வந்துட்டார். ரங்கூனில் வந்தால் இவரை செக் பண்ணி அனுப்பணும். இவர் கொண்டு வந்த பொருளை எல்லாம் செக் பண்ணாங்க.
இவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. இவருக்கு ஒன்றும் புரியலை. பேசுறது ஜப்பான்காரன், ஜப்பான் மொழி தெரியாது, என்னமோ கரபுராங்கிறேன். தூக்கி ஜெயிலில் போட்டேன். சிவா கழுத்தில் ருத்ராட்சம், உடம்புல திருநீர். சிவா 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 சிவா. சிவபெருமான் காப்பாற்றுவாரா மாட்டாரா? இங்கே என்றருள் செய்வான், எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன் அடியார்க்கு இங்கே என்றருள் செய்வான். சிவபெருமான் காப்பாற்றி விட்டார். அங்கிருந்து ஒரு நண்பர் வந்தார். யோ, என்னையா உன்னை பிடிச்சி உள்ள போட்டாங்க? அதான் எனக்கு புரியல, என் பொருளையெல்லாம் வச்சுக்கிட்டாங்க, நான் போய் பார்க்கிறேன். அவருக்கு இந்திய தேசிய இராணுவத்து ஆட்கள் தெரியும். அவனை பிடிச்சி, ஜப்பான்காரனை பிடிச்சி, ஏன் அந்த செட்டியார் பாவம் அப்புறாணி, இவரை கொண்டே ஜெயிலில் போட்டுவிட்டு அவர் இந்தியாவுக்கு உளவு கொண்டுகிட்டு போறாரு. என்னையா சொல்ற? இந்த ஆளா? ஆமா, ஸ்பை, உளவாடி. என்னை? ஆமா, இந்த பாருங்க, ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு போறாரு, அதுல ரங்கோனை பத்தி என்னமோ எழுதியிருக்கு. என்ன கொண்டா, புஸ்தகத்தை கொண்டா. புஸ்தகத்தை வாங்கி பார்த்தா, இந்த பாத்தியா ரெங்கோன்னு போட்டிருக்கு. அந்த ஆளு தமிழ் அறகுறை, எதையும் ஒழுங்கா படிக்கணும். ரெங்கோனை பற்றி ஏதோ உளவு கொண்டு விட்டு போறாரு இந்தியாவுக்கு. இந்தியா பிரிட்டிஷ் காலனி, நம்ம ஜப்பான்காரங்க. ஜப்பானுக்கு இங்கிலாந்துக்கும் சண்டை, செட்டியார் உளவு. அட பாவி, அந்த புத்தகத்தில் அது திருவாசக புத்தகம்டா. என்னங்க? ஆமா, இந்த பாட்டு என்ன பாட்டு? தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் ரெங்கோன். திருவாசகம் என்னும் தேன் வாதவூர் எம் கோன். பிரிச்சு போடாம சேர்த்து போட்டான், செட்டியார் மாட்டிக்கிட்டார். வாதவூர் ரெங்கோன். அட பாவிகளா, வாதவூர் எம் கோன். வாதவூரில் இருக்கக்கூடிய எங்கள் தலைவர். பாவம், அந்த ஆளை விடு. அப்படியா? ஆமா, சரி, விட்டாங்க. இப்பத்தான் கதை ஆரம்பிக்குது. சில சினிமா இன்டர்வலுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும். செட்டியார்கிட்ட வந்தாரா, யோ நல்ல வேலையை கெடுத்த, இந்த திருவாசக புத்தகத்தை இங்கே போட்டுட்டு போகப்படாது, இவ்வளவு சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு போறேன், கடைசி கப்பல்ல இந்த சின்ன திருவாசக புத்தகம் அதை போட்டுட்டு போக வேண்டியதானே. இப்ப பாரு, அது உன்னை மாட்டி விட்டுருச்சு. செட்டியார் பேசாம இருக்கார். சரி, உன்னை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டேன், போகலாம். போகல. ஏன்? அந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க. யோ, அதானையா உன்னை கெடுத்தது. திருவாசகம் கெடுக்காது, அதை வாங்கி கொடுத்தா போறேன், இல்லை ரங்கோன்ல செத்து போறேன். உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன், கணந்தறியேன் உன்னான இது, நீ என்னை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயெனில் யான் என்ன செய்வேன், எங்குருவேன், எவர் குறைப்பேன் எந்தாய். திருவருட்பா. திருவாசகம் இல்லாம நான் போக மாட்டேன். மடத்தனமான ஆளா இருக்கிற, நீ என்ன வேணாலும் சொல்லு, வாங்கி கொடு. இவர் அங்கே போய் பேசி புத்தகத்தை வாங்கி கொடுக்க விட்டு கண்ணில் ஊற்றி பையில வச்சுக்கிட்டு புறப்பட்டார். ஏன் அப்படி? அது நாம் வீட்டில் பூஜை பண்ண சிவலிங்கம் ஐயா. உங்களுக்கு அது திருவாசகம், எனக்கு அது சிவபெருமான். சிவபெருமானை விட்டுட்டு நான் மட்டும் போவனா? போக மாட்டேன். காமாட்சி சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணாலாம், கம்பை ஆத்துல வெள்ளம் வந்துச்சான், கட்டி பிடிச்சிக்கிட்டாலாம். ஏன்? சிவபெருமானோட தான் நானும் போவேன். புரியுதா? கட்டி பிடிச்சாலாம். முளை தழும்பும் வளை தழும்பும் சிவபெருமான் திருமேனியில பட்டுதான். அவருக்கு என்ன பேரு? தழுவ குலைந்த தலைவர். இந்த ஸ்கூட்டரில் போகிற போது நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்காரனை இறுக பிடிச்சிக்கிட்டு போகும். பார்த்துருக்கீங்களா? ஏமான்னு கேட்டேன். கழுத விழுந்தா 2 பேரும் விழுகணும், அதென்ன நான் மட்டும் விழுகிறது? புரியுதா? தழுவ குலைந்த தலைவர். நாம் போறதா இருந்தா நிச்சயமாக நான் திருவாசகத்தோடு தான் இந்தியாவுக்கு போவேன். ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எனக்கும் பசிக்குது இல்லை, மத்தியானத்துக்கு இருக்கு. இப்போ வெறும் சாம்பார் சாதம் தான். மத்தியானத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்க நிறைய இருக்க போகுது.
புரியுதா? அது மத்தியானத்துக்கு பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு செய்தி வேகமாக முடிச்சிடுறேன். மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரிய சுத்தி வருவாராம். சுத்தி வர்றதுக்குள்ள 100 பாட்டு புது பாட்டு பாடுவாராம். நமக்கு பழைய பாட்டே மனசுல நிற்க மாட்டேங்குது. புது பாட்டு பாடுவாராம். சாமிநாதையர் ஓடி ஓடி எழுதுவாராம். அவருக்கு 10 கம்பர்னு பேர். கம்பர் 10,000 பாட்டு, மகா வித்துவான் 1,00,000 பாட்டு. அதனால 10 கம்பர்னு பேர். கடைசி காலம், இன்னும் 4 நாளையில சாக போறார். திருவாவடுதுறை ஆதீன வித்துவான். திருவாவடுதுறை ஆதீனம் அவ்வளவு தமிழ் வளர்த்த சீமை. அந்த காலத்தில் அப்படியே படுத்து கிடக்கிறார். பக்கத்தில் சாமிநாதையர் நிற்கிறார். ஐயோ, இவர் போனா அறிவை கொண்டுகிட்டு போயிடுவாரே. பணக்காரன் இறந்தா அழக்கூடாது. ஏன்? எதுக்காக அவனை மதிச்சமோ அதை இங்கே போட்டுட்டு தான் போகிறேன். நான் கொண்டுகிட்ட போகிறேன். ஒரு 1,00,000 ரூபா நான் போக்குவரத்து செலவுக்கு எடுத்துக்கிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போக முடியுமா? பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், ஒரு கிராமத்துக்காரன் நல்லவன் பக்தன் சாகிற போது உயிர் எழுதி விட்டேன். என்ன தெரியுமில்ல, நான் சாகிற போது எங்கூட 5,00,000 ரூபா பணத்தை போட்டு புதைக்கவும். ஏன்? அங்கே செலவுக்கு. வக்கீல் ஐயா தூக்கிட்டு வந்துட்டார். வக்கீல் ஐயா தூக்கிக்கிட்டு வந்துட்டார். செத்து போயிட்டான் அந்த ஆள். அந்த அம்மாட்ட காமிச்சார். அம்மா, 5,00,000 ரூபாயை போட்டு பார்த்துக்க, கவலையே படாதீங்க, ஐயா சொன்னபடி செஞ்சிருவோம். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. பணத்தை கொண்டாந்து புதைச்சாச்சு. புதைக்கிற போது பணம் அந்த அம்மா அங்கே வந்துச்சு. என்ன 5,00,000 ரூபாய்க்கு செக் எழுதியிருக்கேன், உள்ளே போட்டு புதைச்சி கொடுங்க. முடிஞ்சா லெட்டிகும் என் கேஷிட். முடிஞ்சா அவளில் கெட்டிக்காரி. போகிற அன்னைக்கு என்னமாவது கொண்டு போக முடியுமா? ஒன்றும் கொண்டுகிட்டு போக முடியாது. மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சாக போறார். சாமிநாதையர் அழுகிறார் கண்ணீர். ஐயோ, அறிவாளி இறந்தா அறிவை கொண்டுகிட்டு போயிடுவானே. படிச்சதை 4 பேருக்கு சொல்லிட்டு சாகணும். சொல்லாம செத்து போனா அடுத்த பிறவி பிரம்ம ராட்சசா பிறந்து தலைகிழ தொங்கணுமா. வாரியார் சாமி எழுதுறார். மகா வித்துவான் இறக்க போறார். சாமிநாதையருக்கு கண்ணீர் வருது. இவ்வளவு தமிழும் போயிடுமே. அங்க வந்த ஒருத்தர் ஊவே சாமிநாதையர்கிட்ட, ஐயா ஒரு சந்தேகம். எப்ப? இது ஒரு விவரம் இல்லாதான். என்ன? இந்த திருவாசகத்தில் நுந்து கன்றுன்னு வருது. நுந்து கன்றுன்னா என்ன? அவர் சாக கிடக்கிறாரு. இவர் இங்கே நிற்கிறாரு. நம்ம ஆளுக்கு அப்போ திருவாசகத்தில் அப்போ சந்தேகம் வருது. நுந்து கன்றுன்னா என்ன? சாமிநாதையர் யோசிக்கிறாரு. மகா வித்துவான் கையை காமிச்சார். சாக போறார் 4 நாளையில். தாயால் வெறுத்து தள்ளப்பட்ட கன்று நுந்து கன்று. தாய் கன்றை தள்ளுவளா? ஐயோ, ஒன்றும் லாயக்கில்லை, இது கருமம், போயிட்டு போகுது அப்படின்னு தள்ளப்பட்ட கன்றுக்கு நுந்து கன்றுன்னு பேராம். எங்கே வருது திருவாசகத்தில் சொல்லுங்க? நோயுற்று மூத்து நான் நுந்து கன்றாய் இங்கிருந்து. ஞாபகம் வருதா? நுந்து கன்றுன்னா தாயால் வெறுத்து தள்ளப்பட்ட கன்று. சாகிற போது கூட அறிவு வருது பாருங்க. இப்போ முக்கியமான இடத்துக்கு வர்றேன். சாக போறார். சளி அடைக்குது. சாக போற பொழுது இங்கே சளி வந்து அடைக்கும். வினையே அந்த சளிதான். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐ மேல் உந்தி. ஐயின சளி இங்கே போய் கப்புன்னு அடைக்கும். அடைக்க போகுது. சுவாமிநாதையரை பார்க்கிறார். திருவான்னார் அடைச்சிருச்சு. திருவா திருவா என்ன சொல்றாரு? சாமிநாதையர் அறிவாளி, புரிஞ்சுக்கிட்டார். திருவாசகம் படிங்கிறாரு. சாகுற பொழுது திருவாசகம் படிங்கிறாரு. எந்த பாட்டை படிக்கலாம்? திருவாசகம் எத்தனை பாட்டு? 658 பாட்டு. எந்த பாட்டை படிக்கலாம்?
வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தடங்கருந்தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்யக் கொள்ளாய் அடுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. பெருமானே, நீ சாப்பாடு போட்ட, நான் பட்டினியா கிடந்தேன், பல நாள் பட்டினி, அதனாலே மெல்லாம மலக்கு மலக்குன்னு முழுங்கிக்கிட்டு இருக்கிறேன். இது இப்ப கிடைக்குது, தொடர்ந்து கிடைக்குமோ கிடைக்காதோ, எப்போ போகுமோ தெரியல, அதனால வேக வேகமா முழுங்குறேன். விக்கல் எடுத்தது, எனக்கு தலையெழுத்து இல்லை, தண்ணி கொடு. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால். திருவாசகம் கேட்கணும்னா அதுக்கு ஒரு விதி இருக்கணும். இல்லைன்னா வீட்டில் உட்கார்ந்து 5435 மெசேஜ் பார்த்துக்கிட்டு இருப்போமா இல்லையா? தலையெழுத்து இருக்கணும். விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தளங்கரும் தேன் அன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்யக் கொள்ளாய். தேன் மாதிரி தண்ணீரை கொடு, உய்யக் கொள்ளாய் அடுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. அப்படியே அடங்கிருச்சு. சாகிற போது உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க, முடிச்சிட்டேன். யார் வீட்டுக்காவது இறந்தது கேட்க போனால் ஊர் பெருமைக்கு அவர் அப்படியா இப்படி இருந்தார், அது இது அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் புண்ணியம் இல்லை. நீங்கள் கேட்கறதுனால அவருக்கு லாபம் இல்லை, இறந்தவருக்கு. நீங்கள் என்ன செய்யணும்? சிவபுராணம் படிக்கணும். இறந்த வீட்டுக்கு தப்பே கிடையாது. இறந்த வீட்டுக்கு போனால் சிவபுராணம் படியுங்கள். அந்த ஆன்மா தவிச்சுக்கிட்டு இருக்கும். 16 நாளைக்கு தவிக்கும். அதிலையும் முதல்ல ரொம்ப தவிக்கும். சிவபுராணம் படித்தால் அந்த ஆன்மாவுக்கு நிம்மதி கிடைக்கும். அதனாலே சிவபுராணம் படிக்க வேண்டும், திருவாசகம் படிக்க வேண்டும். அந்த வீட்டுக்காரனை கேட்டால் என்ன, கேட்காட்டி என்ன, ஒன்றும் தப்பு கிடையாது. சிவபுராணம் படிச்சுட்டு வந்தால் அடுத்த பிறவியிலே அந்த ஆன்மா உய்தி பெறும். உய்யும் நெறி. இதுக்கு உயிர்னு பேரு. ஏங்க உயிர்னு பேரு? உய்வதற்கு உரியது ஆதலின் அது உயிர் எனப்பட்டது. உய்வதற்கு உரியது உயிர். உய்தி அடையணும். உய்தி அடையலைன்னா இந்த உயிருங்கிற பேரு வெறும் அலங்கார பேரா போயிடும். அதான் உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்கார துட்பொருளை ஐயனென கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. ஒரு 10 நிமிஷம் அதிகமாக தந்த சாரதா அம்மையாருக்கு 98% நன்றி. இருந்து கேட்ட உங்களுக்கு 100% நன்றி. என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு மாணிக்க வாசகப் பெருமான் மலரடிகளை வணங்கி இந்த குலைத்த சொல் மாலையை மாணிக்க வாசகப் பெருமான் திருவடி தாமரைகளில் சூட்டி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுடைய குழைத்த சொல்மாலையினுடைய நுண்பொருள்களை எல்லாம் கேட்டு நம்மளுடைய இதயமெல்லாம் குழைந்திருக்கிறது. அனைவருக்கும் ஒன்றை நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. இன்னும் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்றால் பசியே இல்லை எங்களுக்கு. நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது அனைவருமே சாப்பிடுவதற்கு சம்மதிக்கிறோம் என்று அடியார் பெருமக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே மிக அருமையாக குழைத்த சொல்மாலையை நுண்பொருள்கள், அவர்கள் நிறைய நுண்பொருள்கள் சொல்வார்கள். இதுலேயும் ஒன்று அவர்கள் சொன்னது, நாம் எல்லாம் சொல்லுவோம் ஈஸ்வர பட்டம் 2 பேருக்கு, சண்டிகேஸ்வரர் சனீஸ்வரர் அப்படின்னு. அவள் ஒரு மேடையில் சொல்லும் பொழுது சண்டீஸ்வரர் மட்டும் தான் அப்படின்னா உடனே அவளே அதுக்கு விளக்கம் கொடுத்தா, எல்லாரும் நீங்கள் முணங்குவது தெரிகிறது, சனீஸ்வரரும் இருக்கிறாரே என்று. ஆனால் அது சனிச்சரன், அந்த சனிச்சரன் என்பதுதான் சனீஸ்வரனாக மாறியிருக்கிறது என்று அப்படியெல்லாம் தமிழினுடைய நுண்பொருள்கள் நமக்கு என்னவென்றெல்லாம் தெளிவு பெற வேண்டுமோ என்பதை நகைச்சுவையில் குழைத்து கொடுப்பதனால் நம்முடைய உள்ளமெல்லாம் அது நிறைந்து என்றென்றும் மறக்காத அளவுக்கு அவர்கள் பொருளை பொதிந்து நமக்கு தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய
அடியார் பெருமக்கள் அனைவர் சார்பிலும் நன்றி பாராட்டுவதோடு நமக்கு இன்னொரு வாய்ப்பு, அவர்கள் மீண்டும் வந்து சுழலும் சொல்லரங்கத்தினுடைய நெறியாளராக தன்னுடைய சொல்விரைந்தை படைக்க இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது ஐயா அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக திருப்புகழ் குழு, பெங்களூர் திருப்புகழ் குழு சுந்தரேசன் ஐயா அவர்கள் நினைவு பரிசினை விழா குழுவின் சார்பாக வழங்குகின்றார்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் சிவப்பா ஃபேமிலிஸ். மேலும் மேலும் இந்த மாதிரி சிவப்பா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் நமக் சிவாய், சிவாய நமக ஃப்ரெண்ட்ஸ்.